நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் மை சிட்டி மை பிரைட். இது ஒரு இணையதள வானொலி. வரலாற்றின் பக்கங்களில் பிப்ரவரி 26 சர் குலாம் முகமது அலி கான் ஆர்காட்டின் 5வது இளவரசராக இருந்தார். 1903 முதல் 1952 வரை ஆட்சி செய்தார். அவர் 1903ஆம் ஆண்டு தனது தந்தை முகமது முனாவர் கானின் மரணத்திற்கு பிறகு அவர் அரியணை ஏறினார். பின்னர் அவர் மெட்ராஸ் சட்டமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டார். இவர் கான் பகதூர் என்ற பட்டம் அவருக்கு 1897ஆம் வருடம் வழங்கப்பட்டது. சர் பெனகல் நர்சிங் ராவ் ஒரு இந்திய அரசு ஊழியர், சட்ட நிபுணர், ராஜதந்திரி மற்றும் அரசியல்வாதி. இவர் பிப்ரவரி 26, 1887இல் பிறந்தார். சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற இவர் 1910இல் இந்திய குடியுரிமை பணியில் சேர்ந்தார். மன்மோகன் கிருஷ்ணா இவர் பிறந்த தினம் இன்று 1921. ஒரு இந்திய நடிகர், பாடகர் மற்றும் இயக்குனர் ஆவார். அவர் சினிமா உலகில் கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களாக பணியாற்றியுள்ளார். அவர் ஆரம்பத்தில் இருந்தே திரைப்பட உலகில் இல்லாவிட்டாலும் இயற்பியலில் பேராசிரியராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். அவரது குறிப்பிடத்தக்க படைப்புகள் தீவர், திரிஷூல், டாக் ஹம்ராஸ், ஜோஷிலா, கனூன், காலா பத்தர், தூல்கா பூல் வக் மற்றும் நயா தௌர். சிறந்த இயக்குனருக்கான பிலிம்பேர் விருதுக்கும் அவர் பரிந்துரைக்கப்பட்டார். சக்தி காந்ததாஸ் ஐஏஎஸ் அதிகாரி மற்றும் ரிசர்வ் வங்கியின் 25வது ஆளுநர். இவர் 1980ஆம் ஆண்டு தமிழ்நாடு பிரிவை சேர்ந்த ஓய்வு பெற்ற இந்திய நிர்வாக பணி அதிகாரி ஆவார். இவர் 15வது நிதி ஆணைய உறுப்பினராகவும் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட இயக்குனராகவும் முதன்மை செயலாளராகவும் பணியாற்றியிருக்கிறார். இவர் பிப்ரவரி 26, 1957 அன்று இந்தியாவில் புவனேஸ்வரில் பிறந்தார். மிருனால் பாண்டே ஒரு இந்திய தொலைக்காட்சி ஆளுமை, பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளர். இவர் பிறந்த தினம் இன்று. பிப்ரவரி 26 அன்று பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. நர்மதா சங்கர் லால் சங்கர் தேவ். இவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர், கட்டுரையாளர், சொற்பொழிவாளர், அகராதி ஆசிரியர் மற்றும் சமூக ஆர்வலர். நவீன குஜராத்தி இலக்கியத்தின் நிறுவனர் என்று கருதப்படுகிறார். நர்மதா சங்கர் லால் சங்கர் டேவ் என்று அழைக்கப்படுகிறார். இவர் பிப்ரவரி 26, 1886 அன்று பிரிட்டிஷ் இந்தியாவின் மும்பையில் இறந்தார். ஆனந்திபாய் கோபால் ராவ் ஜோஷி மேற்கத்திய மருத்துவத்தின் முதல் இந்திய பெண் பயிற்சியாளர். இந்தியாவின் முன்னாள் பம்பாய் ஜனாதிபதி பதவியிலிருந்து அமெரிக்காவில் மேற்கத்திய மருத்துவத்தில் 2 ஆண்டு பட்டம் படித்து பட்டம் பெற்ற முதல் பெண்மணி இவர். அமெரிக்காவிலிருந்து திரும்பிய பிறகு உள்ளூர் ஆல்பர்ட் எட்வர்ட் மருத்துவமனையின் பெண்கள் வார்டின் பொறுப்பாளராக இவர் பணியாற்றினார். இவர் 1887 பிப்ரவரி 26 அன்று காசநோயால் இறந்தார். வினாயக் தாமோதர் சாவர்கர் ஒரு இந்து தேசியவாதி மற்றும் சுதந்திர போராட்ட வீரர். முஸ்லிம் லீக் உத்வேகம் பெற்ற போது சாவர்கர் இந்து மகாசபையில் சேர்ந்து இந்துக்களுக்கான பொதுவான மற்றும் கூட்டு அடையாளமான இந்துத்வா என்ற வார்த்தையை பிரபலப்படுத்தினார். சங்கர் ராவ் பௌராவ் சவான் ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் இந்திய தேசிய காங்கிரசின் ஒரு பகுதியாக இவர் இருந்தார். இவர் 2 முறை மகாராஷ்டிராவின் முதலமைச்சராக பணியாற்றியிருக்கிறார். சிப் நாராயண் ரே ஒரு இந்திய சிந்தனையாளர், கல்வியாளர், தத்துவ ஞானி. இவர் இறந்த தினம் பிப்ரவரி 26, 2008வது வருடம். லண்டன் பல்கலைக்கழகம், ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் சிகாகோ பல்கலைக்கழகம் உட்பட உலகெங்கிலும் உள்ள பல பல்கலைக்கழகங்களில் அவர் கற்பித்தல் பணியை செய்து வந்தார். இவர் ரே பற்றி கருத்து தெரிவிக்கும் பெர்ட்ராண்ட் ரசல் ஒருமுறை கூறினார், சிப் நாராயண் ரே உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் முக்கியமானதாக கருதும் ஒரு கண்ணோட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் என்று அவர் சொன்னாராம். இவ்வாறாக இந்திய மற்றும் உலக வரலாற்றில் பிப்ரவரி 26 அன்று நடந்த முக்கிய நிகழ்வுகளை இப்போது தெரிந்து கொள்ளலாம். 1887 பிப்ரவரி 26 மேற்கத்திய மருத்துவத்தில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண்மணி ஆனந்தி கோபால் ஜோஷி இறந்தார். 1903 இத்தாலிய வேதியியலாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற கியூலியோ நட்டா பிறந்தார் 1903இல். 1910 பிப்ரவரி தென்னாப்பிரிக்கா சட்டம் வரவிருக்கும் தென்னாப்பிரிக்கா ஒன்றியத்தில் இந்தியர்கள், நிறத்தவர்கள் மற்றும் ஆப்பிரிக்கர்களுக்கு உரிமை மறுப்பு தெரிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வேல்ஸ் இளவரசர் தென்னாப்பிரிக்காவிற்கு வந்த நாளை துக்க நாளாக அறிவிக்க ஆப்பிரிக்க மக்கள் அமைப்பின் தீர்மானத்தை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஆதரித்தார். பிப்ரவரி 1914 26ஆம் தேதி ரஷ்ய புவியியலாளர் மற்றும் ஆய்வாளர் பீட்டர் செமனோவ்
தியான் ஷான்ஸ்கி இறந்தார். பிப்ரவரி 26, 1931 ஜெர்மன் வேதியியலாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற ஓட்டோ வாலாச் இறந்தார். 1946 பிப்ரவரி 26 எகிப்திய அமெரிக்க விஞ்ஞானியும் நோபல் பரிசு பெற்றவருமான அகமது ஜெவைல் பிறந்தார். இந்த நாளின் வரலாற்று பக்கங்கள்ல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படக்கூடியது தேசிய பிஸ்தா தினம். சத்தான மற்றும் சுவையான பிஸ்தா கொட்டையை கொண்டாடுவதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள். ஒரு தேவதை கதை சொல்லும் நாள். மக்கள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் உன்னதமான தேவதை கதைகளை பகிர்ந்து கொள்ளவும் ரசிக்கவும் ஊக்குவிக்கிறது இந்த பிப்ரவரி 26ஆம் நாள். லெவி ஸ்ட்ராஸ் தினம். பிரபலமான லெவி ஜீன்ஸ் உருவாக்கிய லெவி ஸ்ட்ராஸின் பிறந்த நாளை நினைவுகூரும் வகையில இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. லெவி என்பது ஜீன்ஸ் பேண்ட் பிராண்ட்ல மிகப்பெரிய பிராண்ட். உலக ஸ்பே தினம். செல்ல பிராணிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் அவற்றின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் செல்ல பிராணிகளை ஸ்பே செய்தல், அதாவது கருத்தடை செய்வதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த நாள் பிப்ரவரி 24 வரலாற்றின் பக்கங்களில் மிக முக்கியமான நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிப்ரவரி 26ஆம் தேதியை ஒரு சிறப்பான நாளாக கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 26ஆம் தேதி தேசிய முதியோர் கடிதம் தினம். பேனாவை காகிதத்தில் வைத்து உங்களுக்கு தெரிந்த ஒரு பெரியவருக்கு எழுதுவதை ஊக்குவிக்கிறது. அன்புக்குரியவர்கள் நம்மிடமிருந்து கேட்பதை ரசிக்கிறார்கள் என்பதையும், ஒரு எளிய கடிதம் அவர்களின் நாளை பிரகாசமாக்குகிறது என்பதையும் நினைவூட்டுவதற்காக இந்த நாள் உதவுகிறது. எழுத்து என்பது தொடர்பில் இருக்க ஒரு சக்தி வாய்ந்த வழி என்பது அனைவருக்கும் தெரியும். நீங்கள் எப்போதாவது எதிர்பாராத கடிதத்தை பெற்றிருந்தால் அது எவ்வளவு உற்சாகமாக இருக்கும் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். முதியோர் தினத்திற்கான கடிதம் அந்த எதிர்பாராத பரிசை ஒரு படி மேலே கொண்டு சென்று அந்த அன்பை நம் வாழ்க்கையில் உள்ள பெரியவர்களுக்கு அல்லது மற்றவர்களிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு வழங்குகிறது. மற்றொரு விசேஷமான தினம், தேசிய அமைப்பு ஒரு நல்ல முன்மாதிரி நாளாக பிப்ரவரி 25ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கும் ஒரு நல்ல முன்மாதிரியை அமைக்க நம்மை இது ஊக்குவிக்கிறது. மற்றவர்களிடம் கருணை காட்டும் போது நாமே கருணை காட்ட அடிக்கடி தூண்டப்படுகிறோம் அல்லவா? யாரோ ஒருவர் நமக்கு நல்ல முன்மாதிரியாக இருப்பார். அந்த நல்ல முன்மாதிரிகளை நம் வாழ்வில் மற்றவர்களுக்கு தொடர வேண்டும் அல்லவா? பிப்ரவரி 26ல மற்றொரு நாள் தேசிய தேவதை கதை சொல்லும் நாள். இந்த பிப்ரவரி 26 ஒரு மகிழ்ச்சியான நாளாக நமக்கு அமைய, ஒரு காலத்தில் நெருப்பை சுற்றியோ அல்லது பயணிக்கும் கதை சொல்லிகளாகவோ மீண்டும் சொல்லப்பட்ட வாய்மொழி வரலாறுகள், புராணங்கள் மற்றும் புனைவுகள் எழுதப்பட்டு உலகம் முழுவதும் விசித்திர கதைகள் இன்றளவும் சொல்லப்பட்டு வருகின்றன. இந்த விசித்திரமான கதைகள் சாதாரண கதைகளாக இருந்தனவா? இவை குழந்தைகளுக்கு பொருத்தமற்றவை என்று மதிப்பிடப்படும் பெரும்பாலான பயண கதை சொல்லிகள் இன்றைய நெருப்பை பற்றி பேய் கதைகளைப் போலவே குழந்தைகளை நடந்து கொள்ளவும், பாடம் கற்பிக்கவும் அல்லது நேரத்தை கடத்தவும் வியத்தகு விவரங்களுடன் விசித்திர கதைகளை அப்போது நமக்கெல்லாம் தாத்தா பாட்டிகள் சொல்லியிருப்பார். அந்த நாள் பிப்ரவரி 26. வரலாற்றின் பக்கங்களில் நாளை மீண்டும் புரட்டி பார்க்கலாம். நாளைய நிகழ்வுகளை நாம் அனைவரும் தெரிந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. நன்றி.